ஹலோ கைஸ், வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக எப்போயுமே இட்லி, தோசை, சட்னி, சாம்பார்னு போய்கிட்டு இருக்கு நம்ம லைஃப்பில். சின்ன சேஞ்ச் கொண்டு வரதுக்காக கடல மாவு சாம்பார் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா. அதிகமாக காரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் 2-3 எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தக்காளி வந்துட்டு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்துட்டு நீளமாக கட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது வெங்காயத்தை வந்துட்டு அதிகமாக குக் பண்ணிடக்கூடாது. லைட் ப்ரௌனிஷ் வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, வீடியோ பார்க்கலாமா? கிச்சன் டாஸ்க்லேயே மெயினு வெங்காயம் கட் பண்ணுறது தான். அதை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே முடியாது நம்மளால். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சாச்சு. கட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்துட்டு வெங்காயத்தோல், அதுக்கப்புறம் முட்டையோட தோல், இது எல்லாத்தையுமே நான் வளர்க்குற செடிக்கு உரமாக போட்டுருவேன். சரின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாமே சேர்த்து வச்சு காலையில் மார்னிங் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது, ஈவினிங் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் வெங்காயத்தோல், முட்டைத்தோலும் போட்டோம்னா செடி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகுன்ற. கடல மாவு சாம்பாருக்கு கடல மாவு வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை கட்டிப்படாமல் முன்னாடியே கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயும் போல் தாளிப்பு கொடுக்குறது தான். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஃபுல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா அது ஃபுல்லாமே வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கடைசியாக கடல மாவு ஊற்றும் போது சாம்பார் வந்துட்டு கெட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் முன்னாடியே தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன். ஓகேங்களா? நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த கடல மாவு வந்துட்டு நம்ம அப்படியே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு ஒரு வடச்சட்டிலையோ இல்லை தாளிப்பு கரண்டிலையோ நீங்கள் வந்துட்டு எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து வச்சுருங்க. கடல மாவு ஊற்றினோடனே கடல மாவு சாம்பார் வந்துட்டு நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் முன்னாடியே தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது கெட்டி ஆனதுக்கப்புறம் உப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உரப்பு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட வீட்டு மசால் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கடைசியில் தாளிப்பு என்ன பண்ணணும், அதில் ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு எத்தனை தோசை வேணுமோ சுட்டு சாப்பிட வேண்டிதான். சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு வச்ச கடல மாவு கொஞ்சம் மீதம் இருந்ததுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்காக மினி தோசை தான் ஊற்றியிருந்தேன். மினி பொடி தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. அது கூட கடல மாவு சாம்பார் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வரப்போகிற கிளிப்பிங் என்னோடய ஃபேவரட் ஒன் என்னென்னா, என்னோடய டோனிக்காக வீக்லி ட்வைஸ் நாங்கள் சிக்கன் கொடுப்போம்.
சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு இந்த வாரம் வாங்கின சிக்கனில் எக்ஸஸாக இருக்கிறது இது. ஆல்ரெடி ஒன் டைம் கொடுத்தாச்சு. சரி இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் ஆவி போனதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சிக்கன் வெந்திருக்கும். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும், அதாவது கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த தடவை அரிசி அதில் ஆட் பண்ணல, ஏன்னா சிக்கன் நிறையா இருந்ததுனால சிக்கன் மட்டும்தான் போட்டேன். சிக்கன் ப்ளஸ் அதில் இருக்கிற அந்த ஜூஸ் அது மட்டும்தான் அவனுக்கு நான் கொடுத்தேன். ஆக்சுவலாக பெட்ஸுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா சிக்கன், அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் ரைஸ், ஒரு கேரட், ஒரு பம்ப்கின், ஒரு 2-3 பீஸ் ஆஃப் பம்ப்கின், அதுக்கப்புறம் சீனிக்கிழங்கு கொடுத்தோன்னா அதுக்கு ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் கிடைக்கும். எங்கள் வீட்டில் கேரட்டு பம்ப்கின்லாம் இல்லை. நான் வந்துட்டு சீனிக்கிழங்கு ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்ததுனால சிக்கனை வந்துட்டு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு தேவையான அளவுக்கு சிக்கனை இப்போ ஃபுல்லாகவே வச்சுட்டு மிச்சத்தை வந்துட்டு நைட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. சிக்கனும் அதுக்கப்புறம் அந்த ஜூஸி அந்த சாறையும் அதில் ஊற்றியாச்சு. சாறை ஊற்றினதுக்கப்புறம் நான் அவிச்சு வச்சுருந்த சீனிக்கிழங்கை 2-3 ஸ்மாட்ச் பண்ணி அவனுக்கு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக டோனி சாப்பிட்ருவான். பாவம் தங்கப்பிள்ளைக்கு குக்கரில் விசில் வரும்போதே கத்துற சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவனுக்கு சாப்பாடு வைக்கிற பிளேஸில் போய் நானும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை வந்துட்டு நாங்கள் சைடில் உள்ள ஒரு பால்கனியில் தான் கட்டி போட்டிருக்கோம். இன்னும் வேணும் தங்கப்பிள்ளைக்கு? அவத்து ஒன்றுமா. என்னோடய தங்கப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக அவனோட ஃபுட்டை ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு துணி காய போட்டிருந்தேன், அதை ஃபுல்லாமே ஃபோல்ட் பண்ணி எங்களோட ப்ளேஸ்லேயே வைக்கிறதுக்காக மாடிக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு புதுசாக மலேசியன் முருகன் சாமி, அதை வந்துட்டு மேக்னெட் டைப்பு, அதை ஒட்டியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? மாடியில் காய போட்ட துணியை ஃபுல்லாமே எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி எங்களோட கபோர்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி போடுறதுனால 2 நாளைக்கு ஒரு தடவை நான் துணி போட்டு எடுத்து வச்சுருவேன். என்னோடய துணியும் என்னோடய ஹஸ்பண்டோட துணியும் இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கிளாத்ஸ்லாம் வந்துட்டு மொத்தமாக போட்டோன்னா நமக்கு ஸ்பேஸும் உள்ளே இருக்கிறதும் பத்தாது, ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் வந்துட்டு என்னோடய கிளாத்ஸு, என்னோடய ஹஸ்பண்டோட கிளாத்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து ஃபோல்ட் பண்ணி எங்கள் கபோர்டில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஓகே, இதோட என்னோடய வ்ளாகை வந்துட்டு நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோவை வந்துட்டு பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.